ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. நம்ம ரியல் லைஃப்பில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் இண்டியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்தேன். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், 3000 rupees உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா ரெஃபரல்ஸ்னு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. கூகுள் பிஸ்னஸ் சூட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமிஷன் ஜங்ஷன் ரெஃபர் அண்ட் ஏர்னுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. பாப்புலர் வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எமர்ஜிங் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ரெஃபர் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ரெஃபர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஒரு மெயில் வருது, ரெஃபர் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணுறதோ அதனால் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வர்றது கிடையாது. இந்த மோஸ்ட் ஆஃப் த ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸில் எப்படி ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அவருக்கு தேவை இருந்தால் தானே எடுக்க முடியும். சில விஷயத்தை பை பண்ணணும். அவருக்கு தேவை இருந்தால் தானே பை பண்ணுவார் நீங்கள் ரெஃபர் பண்ணுறவர். அதனால் இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன்ன்றது சில பேர் லைக் பண்ணுறது கிடையாது. பட் சில பேர் அதை ஒர்க் பண்ணுறாங்க. யாருக்கு இது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ். சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, நான் சொன்னால் கேட்குறதுக்கு 4 பேர் ரெடியாக இருக்காங்க ஆன்லைனில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவருக்கு நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் பர்சன் கஸ்டமர்கிட்ட சொல்கிற விஷயத்த கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன், யூ ஹாவ் த SEO ஸ்கில், யூ கேன் ரீச் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் மார்க்கெட்டிங் யூஸ் ஆகும். ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்ற வார்த்தையை பார்த்ததும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அவங்களுடைய டாக்குமெண்ட்டை படிங்க, பாலிசிஸை படிங்க. ஏன்னா ரெஃபர் பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் யாரை ரெஃபர் பண்ணுறீங்களோ அவங்க சில ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் யார் இந்த மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஸ்கீம் கொண்டு வராங்களோ அவங்க ட்ரஸ்டட் வெப்சைட்ஸாக அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு என்கிட்டயும் ஒரு லிஸ்ட் இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சர்ச் அனலிஸ்ட் சசிகுமார் டாக்ஸ்.